வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே நாளை கரையை கடக்கும். சென்னை, எண்ணூர், கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சிறுமங்கலத்தில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். பள்ளி குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர முட்டாள்தனமான கருத்துக்களை கூறக்கூடாது. மகாவிஷ்ணு கைது குறித்து TKS இளங்கோவன் கருத்து. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து தீப்பந்தங்களுடன் மக்கள் போராட்டம். கொல்கத்தாவில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன முழக்கம். அபுதாபி மன்னர் ஷேக் ஹாலித் பின் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். இருநாட்டு வர்த்தக உறவுகள் குறித்து பிரதமருடன் நாளை ஆலோசனை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்த கனமழையில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேசம் பக்ரேஜ் பகுதியில் வளம் வரும் ஆட்கொள்ளி ஓநாய்கள் கேமரா பதிவில் புலப்படவில்லை. 8 குழந்தைகள் உட்பட 9 பேரை கொன்ற ஓநாய்களில் 4 மட்டுமே பிடிபட்டது. அமெரிக்காவில் வருகின்ற 21ஆம் தேதி குவாட் அமைப்பு மாநாடு. பிரதமர் மோடி, ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கசாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்புவதால் வாகன நெரிசல். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று அறிகுறி இருப்பதாக தகவல். வெளிநாடு சென்று திரும்பிய இளைஞருக்கு குரங்கம்மை தொற்று நிகரான அறிகுறி என சுகாதாரத்துறை சந்தேகம். திண்டுக்கல் அருகே 17 வயது காதலியை ஏர்கன்னால் காதலன் சுட்டதில் காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. காதலனுக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையானது. வியட்நாமை சூறாவளி புயல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழப்பு. லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் மற்றும் பழமரங்கள் சேதம். சேலம் உழவர் சந்தைகளில் ஒரே நாளில் 1,25,00,000 காய்கறிகள் விற்பனை. காய்கறி விலை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் ஆர்வம். சூரியகாந்திக்கு நல்ல விலை இருந்தும் போதிய தண்ணீர் இல்லாததால் சாகுபடி பாதிப்பு. சூரியகாந்தி சாகுபடி பாதியாக குறைந்ததால் தென்காசி பகுதி விவசாயிகள் வேதனை. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது. ஜம்முவில் பிரதமர் மோடி 14ஆம் தேதி பிரச்சாரம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேல்சபை MP ஜவர் சர்க்கார் ராஜினாமா. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு எதிர்ப்பு. குஜராத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 12 பேர் உயிரிழப்பு. காய்ச்சலுக்கு ஆளானவர்கள் சளி, இருமல், மூச்சு விடுவதில் சிரமம். நடிகர் சங்க பொதுக்குழுவில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாலியல் புகாரில் சிக்கினால் 5 ஆண்டுகள் நடிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என தீர்மானம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 10ஆம் தேதி ரஷ்யா பயணம். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை. பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் 6 தங்கங்கள் உட்பட 29 பதக்கங்களுடன் தொடரை நிறைவு செய்தது இந்தியா. பாராலிம்பிக்ஸ் பதக்க பட்டியலில் 18வது இடத்தில் இந்தியா.
ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. 3-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை இந்தியா வீழ்த்தியது.